வந்து எப்பயும் காலையில் ரன்னிங் போகிறது ஹாபி. ஸோ இப்போது இந்த வருஷம் ரெசல்யூஷன் எடுத்திருந்தேன், ஒரு 1000 கிலோமீட்டர்ஸ் வந்து ரன்னிங் போகலாம் அப்படின்ட்டு. ஸோ அதில் வந்து ஆல்ரெடி ஒரு ஐ திங்க் 18 கிலோமீட்டர்ஸ் என்னமோ முடிச்சிட்டேன். ஸோ பேலன்ஸ் இன்னும் 782 கிலோமீட்டர்ஸ் பேலன்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி ஒரு என்ன ஒரு 4 கிலோமீட்டர் ஒரு 5 கிலோமீட்டர் ஓடுற மாதிரி ஒரு பிளான் ஓடிட்டு நெக்ஸ்ட் வந்து ஆஃபீஸ் கிளம்பணும். ஸோ இப்போதைக்கு அதான் ஐடியா. ஓகே பாப்பா எங்கே இருக்குதுன்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு 1 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் வந்து முடிச்சாச்சு. இப்போ நேராக ஆஃபீஸ் கொடுத்தேன். ஓகே, எதுக்கு இந்த சேனல், எதுக்கு நான் இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னா, லைக் எனக்கு ஒரு சில விஷ்லிஸ்ட்லாம் இருக்குது. நான் வந்து இந்த விஷயம்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்துக்கு ஒரு சில ஆசையெல்லாம் இருக்குது. ஸோ நான் நினச்சேன் ஃபஸ்ட் இதெல்லாம் டாக்குமெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. லைக் எனக்கு டைரி எழுதுகிற பழக்கம் இருக்குது. ஸோ நான் மேக்ஸிமம் எல்லாத்தையுமே டைரியில் எழுதி வச்சுருவேன். பட் அதை எடுத்து நான் பெருசாக படிக்க மாட்டேன். பட் வீடியோன்றப்ப நம்ம ஆப்வியஸ்லி பார்க்க போகிறோம்னால ஸோ இது வீடியோ ஃபார்மேட்டில் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் ஆல்ரெடி சும்மா சின்ன சின்ன கிளிப்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பேன். இப்போ ரன்னிங் முடித்தா அது வீடியோ எடுத்து போடுறதா இருக்கட்டும், இல்லை ஒன் டே வெளியே போனேன்னா அங்கே வெளியே போனதை அதை அப்படியே ஒரு வீடியோ பண்ணிட்டு சும்மா ஒரு மேட்ச் கட் பண்ணியோ இல்லை ஜம்ப் கட் பண்ணியோ பண்ணுற மாதிரி பண்ணுவேன். ஸோ இப்போ என்ன நினச்சேன், why don't we start a channel and இதை வந்து ரெக்கார்ட் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. ஏன்னா எனக்கு ஒரு சில விஷ்லிஸ்ட்லாம் இருக்குது இந்த வருஷத்தில். ஸோ இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை. அதில் ஸ்டார்டிங் வந்து ரன்னிங். ஸோ ரன்னிங் நான் ரொம்ப வருஷம் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணதில்லை. ஒரு மாதம் ஓடுவேன், அப்புறம் விட்டுருவேன். லைக் செம்மு வந்துடும், இல்லை வேறு ஏதாவது, இல்லை ஒரு ஒர்க்கு வந்துடும், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா அப்படியே அந்த ஃப்ளோ விட்டுரும். ஸோ இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆனப்போ நான் ஒரு எல்லா நியூ இயர் ரெசல்யூஷன் மாதிரி ஒன்று எடுத்தேன். என்னென்னா ஒரு 1000 கிலோமீட்டர்ஸ் வந்து இந்த வருஷம் ஓடணும் அப்படின்னு சொல்லி. ஸோ 1000 கிலோமீட்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணேன். கன்சிஸ்டண்ட்டாக இருப்பேனா அப்படின்னு சொல்லி நான் பார்த்தேன். ஏன்னா இந்த 1000 கிலோமீட்டரில் ஒரு கிலோமீட்டர் ஒரு என்ன சொல்ல ஒரு பார் வச்சுப்போம். அது கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது என்ன சொல்ல இந்த 1000 கிலோமீட்டர்ஸ் ஓடுறதுலேயே பாதி ட்ரெயின் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் மேரத்தான் ஒரு ஃபுல் மேரத்தானில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா. ஸோ இப்போ வந்து நான் கொஞ்சம் ஒரு 200 to 20 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ஓடி முடிச்சிட்டேன். இப்போது என்னால் வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 20 கிலோமீட்டர் வரைக்கும் ஓட முடியுது. ஸோ ஒரு ஹாஃப் மேரத்தான் பார்ட்டிசிபேட் பண்ணுற அளவுக்கு ரெடி பண்ணிட்டேன். ஸோ இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கேன். இன்னொரு பக்கம் இன்னொரு விஷ் லிஸ்ட், அது கம்ப்ளீட் பண்ணுறத அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை. ஸோ இந்த பக்கம் இப்படி போயிட்டுருக்கையில் இதை வந்து டாக்குமெண்ட் பண்ணால் எப்படி இருக்கும், எனக்கு ஒரு ப்ராக்ரஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன், அது இங்கே ஆரம்பித்து இங்கே போகுது, ஸோ அந்த ஜேர்னி அழகாக இருக்கும், அதை எடுத்து வைப்போம் அப்படின்ட்டு. அதனால் நான் என்ன பண்ணேன், இப்போ வந்து இதெல்லாம் வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதுக்கே பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலி நான் கேமரா பேசுகிற பர்சன்லாம் இல்லை. இட்ஸ் லைக் கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணுவேன், பட் பார்ப்போம் எப்படி போகுதுன்ட்டு. ஓவராலாக சேர்த்து ஒரு ப்ரோக்ரெசிவ் ப்ரொடக்டிவாக இருக்க மாதிரி வச்சுருக்கேன். பார்ப்போம். இன்றைக்கி இது வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ, எடிட் பண்ணலாம் வரும்னு நினைக்கிறேன். ஓகே, பார்ப்போம்.